யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான வாய்ப்பை, அதிகாரத்தை அவர் தந்தருளுகிறார். தேவனுக்கு என்று ஒரு குடும்பம் உண்டு, தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனுக்கு என்று ஒரு வீடு உண்டு. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமாங்க? தேவனுக்கு ஒரு வீடு உண்டு, தேவனுக்கு குடும்பம் உண்டு, தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய வீடு பரலோகம். அவருடைய பிள்ளைகள் யாரென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கூட தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒரு நாளிலே இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அழியப் போகிறது. இந்த பூமியும் அதில் உள்ள எல்லாமும் அக்கறையினாலே அவைகளெல்லாம் எரிந்து போகப் போகிறது. இந்த விஷயத்தை வேதம் கொண்டு சொல்கிறது. பேதுரு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் சில வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற கிறிஸ்துவ சபை இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நம்பினார்கள். எப்பொழுது இயேசு வந்து விடுவாரோ? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் மறுபடியும் வருவேன், உங்களுக்காக பரலோகத்தில் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திய பின்பு வந்து உங்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போவேன், என்னோடே கூட நீங்களும் இருக்கும்படியாய் நான் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் மாரில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே, இதோ அவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தியோடு கூட தான் அது ஆரம்பமாகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகையோடுதான் அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது, அவருடைய வருகைக்கான செய்தியோடுதான் அது முடிகிறது. அவ்வளவு தீவிரமாக அந்நாளிலே இருந்த ஆவிக்குரியவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை விசுவாசித்தார்கள். அந்த சகோதரனே, சகோதரியே, ஆனால் அந்நாளிலே இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று விசுவாசித்தவர்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இயேசு வருவார் என்று நீங்கள் போதிக்கிறீர்கள் அல்லவா? நாம் எல்லோரும் அதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்ற கேள்வி அங்கே எழுந்தது. அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் பேதுரு இதை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்றால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் பொறுமையுள்ளவராய் தாமதிக்கின்றார். இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னார், அவர் இன்னும் வரவில்லை. ஏன் வரவில்லை, ஏன் வராமல் இருக்கிறார் என்று நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள் என்றால், வேதம் பதில் தருகிறது. உங்கள் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கின்றார்கள். அது உண்மையா இல்லையா? உங்கள் வீட்டிலே ரட்சிக்கப்பட வேண்டிய கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளில் சிலர் இன்னும் தேவனை விசுவாசிக்கவில்லை, தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்கிறார்கள். தந்தை இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, தாய் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஒருவேளை இயேசு வந்துவிட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இயேசு வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். ஆனால் இயேசு எப்பொழுது வருவார் என்பது கூட, எப்படி வருவார் என்பது கூட, ஆனால் எக்ஸாக்டான டைம் தெரியாது. ஆனால் அவர் வருகிற சமயம் எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 8வது வசனம், பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அது என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதா. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புறேன் உங்கள நிறைய பேருக்கு பைபிளை குறித்த நாலேஜ் நல்லாவே இருக்கு. தேவன் இந்த சமஸ்த சிருஷ்டியையும் எத்தனை நாள்ல சிருஷ்டித்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 6 நாட்கள்ல.
முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், இப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசியாக தேவன் சிருஷ்டித்தது மனிதனைத்தான். 6ஆம் நாளிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். 6வது நாளில்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு தேவன் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று. 6 டேஸ்க்குள்ளாக நாம் காண்கிற இந்த மகா சிருஷ்டியை தேவன் தம்முடைய வார்த்தையை மட்டுமே பிரயோகித்து சிருஷ்டித்தார். 6th டே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பார்க்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். என்ன இருக்குங்க? தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்படின்னா 6வது நாளுக்குள்ளாகவே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து விட்டு 7வது நாளிலே அவர் என்ன செய்தார்? ஓய்வு எடுத்துக்கொண்டார். 31வது வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 6வது நாளிலே முழுமையாக தேவன் தம்முடைய பணியை முடித்து விட்டார். எல்லாவற்றையும் முடித்தார். தேவன் தாம் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். So 6th day he finished everything. 6வது நாளிலே தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். 7ஆம் நாளிலோ அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார். அதனால் தான் தேவன் நம் எல்லோருக்குமே கூட, அதில் முக்கியமாக யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்திலே கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் 6 நாட்கள் வேலை செய்யுங்கள், 7வது நாட்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள், எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். ரைட்? சோ தேவன் 6 நாட்கள் வேலை செய்தார். தாம் செய்ய நினைத்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். 7ஆம் நாளிலோ அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார். அது வேலை செய்ய வேண்டிய நாள் அல்ல, ஓய்வெடுக்க வேண்டிய நாள். 6th டே சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. நான் செய்ய வேண்டிய பணிகளை பூர்த்தியாய் செய்துவிட்டேன். எந்த நாள்லங்க? 6வது நாள்ல. 7வது நாள் ஓய்வெடுத்துக் கொண்டார். ரைட்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய வார்த்தைகள் எத்தனை? 7 வார்த்தைகளை பேசினார். அதில் 6வது வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? முடிந்தது. அப்படித்தானே? பைபிள் எல்லாமே கூட தேவன் ஒரு அற்புதமான நியமத்தோடுதான் எல்லாவற்றையுமே நடப்பித்தார். 6வது நாளில் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. அதேபோல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். அதில் 6வது வார்த்தை முடிந்தது. பிதாவானவர் எனக்கு கொடுத்த பணிகளை நான் பூர்த்தியாய் முடித்து விட்டேன். கவனிங்க, 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். சிலுவையில் இயேசு சொன்ன 7வது வார்த்தை, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எதற்காக? ஓய்வுக்காக. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் சமஸ்தர் சிருஷ்டியையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நம்ம எல்லோருக்குமே தேவன் வாக்கு பண்ணுகிறார். அது என்னவென்றால், உங்களுக்கும் நான் ஓய்வை தருவேன். நீங்கள் இந்த உலக யாத்திரையை முடித்த உடனேயே நான் உங்களுக்கு ஓய்வை தருவேன். என்னுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு சிரமம் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது, அழுகை இருக்காது, துக்கம் இருக்காது, பசி இருக்காது, பஞ்சமும் இருக்காது. நான் ஓய்வை தருவேன். 7ஆம் நாளிலே ஓய்வு. 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் ஓய்வு. 6வது வார்த்தை முடிந்தது, 7வது வார்த்தை ஓய்வு. இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. 6 நாட்கள் எல்லா காரியங்களையும் முடிந்த பிறகு 7வது நாள் ஓய்வு அல்லவா? மனிதன் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் போயிருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருக்காங்க? சில சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே மனுஷன் இருக்கிறான். அவனுடைய முடி காணப்பட்டிருக்கிறது, அவனுடைய எலும்புகளை எடுத்திருக்கின்றோம், அது 3 லட்சம் ஆண்டுகள் உடையது, 10 லட்சம் ஆண்டுகள் வயதுடையது என்றெல்லாம் என்ன சொல்றாங்க. அது அவர்களின் ஞானம். ஆனால் பைபிள் பிரகாரம்
மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு எக்ஸாக்டாக 6000 ஆண்டுகள் தான். யாரை தேவன் முதலாக சிருஷ்டித்தார்? ஆதாமையும் ஏவாளையும். சயின்டிஸ்டால சொல்ல முடியுமா? இந்த பூமியிலே முதலாவதாக தோன்றிய மனிதன் யார் என்று அவளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. ஆனால் பைபிளால் சொல்ல முடியும். முதலாக தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனிதனுக்கு பெயரும் வைத்தார். அல்லது அந்த மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும். நீங்க கவனமா, ஆதாம் ஏவாள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள், அந்த லிஸ்ட் எல்லாம் மொத்தமா பைபிள்ல இருக்குங்க. ஆதாமிலிருந்து ஆப்ரஹாம் வரைக்கும் அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் நம்ம ஜாக்கிரதையா கால்குலேட் பண்ணா 2000 ஆண்டுகள். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள் வரைக்கும் அந்த ஜெனரேஷன்ஸை கால்குலேட் பண்ணா அது 2000 வருடங்கள். இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜாக்கிரதையாய் பரிசீலனை செய்தால் 2000 வருடங்கள். சோ மொத்தம் எவ்வளவு வருஷங்களாச்சு? 6000 வருடங்கள். இப்ப பேதுரு சொல்றத கவனிங்க பிரியமானவர்களே. தாமதமாகுது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க. தேவன் தாமதிக்கவே மாட்டார். ஆனால் எதற்காக தாமதமாகிறது என்றால், உண்மையில் அது தேவன் செய்கிற தாமதம் அல்லவே அல்ல, உங்களால் வருகிற தாமதம். எதில் தாமதம்? கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற விஷயத்திலே நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைகளை திருத்திக் கொள்ளுகிற விஷயத்திலே தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் தேவன் தம்முடைய வருகையிலும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறான். தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம். 1000 வருஷம் என்பது ஒரு நாளுக்கு சமம். இப்ப ஜாக்கிரதை கவனிங்க. தேவன் சர்வ சிருஷ்டியையும் எத்தனை நாளில் உண்டாக்கி தீர்த்தார்? 6 நாட்களிலே உண்டாக்கினார். 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்வெடுத்துக் கொண்டார். இப்போ 6 நாட்கள் என்பது தேவனுடைய பார்வையிலே எத்தனை வருஷம்னு சொல்லுங்களேன். 1000 வருஷம் ஒரு நாள் தேவனுடைய பார்வையில்னா 6 நாட்கள் என்பது தேவன் பார்வையில் எத்தனை வருஷங்கள்? 6000 வருஷங்கள். 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்வெடுத்துக் கொண்டார். 6000 வருடங்கள் இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய பார்வையிலே 6 நாட்கள். 6 நாட்கள் முடித்ததற்கு பிறகு தேவன் என்ன செய்தார்? ஓய்வெடுத்தார். வேலை செய்வது கூடாது. இதெல்லாத்தையும் நான் சொல்ல காரணம் என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். தேவன் தாம் செய்ய வேண்டும் என்று நினைத்த வேலையை 6 நாட்களிலே செய்து முடித்து விட்டார். 7ஆம் நாள் ஓய்வு, வேலை செய்வது கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாம் நிர்மாணித்திருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் கூட தயார் செய்து விட்டார். இனி தாமதமே இருக்காது. 6 நாட்கள் இஸ் ஈக்குவல் டு 6000 வருடங்கள். அப்படின்னா இப்ப நாம் அந்த 6000 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஆதாமிலிருந்து இன்று வரைக்கும் 6000 வருடங்கள் கடந்து விட்டது. அப்படின்னா 6 நாட்கள் முடிந்து விட்டது. 7ஆம் நாள் ஓய்வு. அப்படின்னா எந்த நொழிப்பொழுதில் வேண்டுமானால் நாம் எல்லோருக்குமே ஓய்வை கொடுப்பதற்காக தேவன் வந்து விடுவார். நாம் கடைசி நிமிடங்களில் இருக்கிறோம். ஒருவேளை உங்க டைமை நீங்க பாத்தீங்கன்னா 11:59 59வது நொடியிலே நாம் இருக்கிறோம். எந்த நொடியில ஏசப்பா வருவாரோ தெரியாது. கட்டாயமா வந்து விடுவார். அவர் வருவார் என்பதற்கான சம்பவங்கள், அடையாளங்கள் என்று நாம் அநேக அடையாளங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருடத்துல கூட டிவியில, மீடியாக்கள்ல 2021 இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறாரா, வருவார் என்று அநேக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மைதானா என்று ஸ்டோரி போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகின்றார் அப்படின்னு மீடியாக்காரர்களே ஒளிபரப்பினார்கள். நண்பு சகோதர சகோதரிகளே, அவர் வரப்போகிறார். கட்டாயமாக அவர் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார் யோசிச்சு பாருங்க. எதற்காக வரப்போறன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்படி வீடு கட்டியிருக்கிறீங்க, எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்க, என்ன சாரி கட்டியிருக்கிறீங்க, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த கதையெல்லாம் கேட்க வரப்போகிறாருங்க? இல்லவே இல்லை. அவர் எதற்காக வரப்போகிறார்? அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் போகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன், உங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கான வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த பணிகளை செய்து முடித்த பிறகு திரும்ப வருவேன்.
நீங்கள் என்னோட கூட இருக்கும்படியாய், என்னுடைய வீட்டு என்னுடைய சன்னதியிலே இருக்கும்படியாய் வந்து அழைத்து போகிறேன். 2000 வருடங்களாக பரலோகத்திலே ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 நாட்களிலே தேவன் படைத்த சிருஷ்டி இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்றால், 2000 ஆண்டுகளாக உங்களுக்காக எனக்காக தேவன் பரலோகத்திலே செய்கிற அந்த கிரியைகள் இன்னும் எவ்வளவு அற்புதமா இருக்கும் என்று கொஞ்சம் யோகித்து பாருங்க. தம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே பிதாவாகிய தேவன் எவ்வளவு அற்புதமான சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், தம்முடைய உயிரை தியாகம் செய்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதன் விளைவாக உருவாக்கப்படுகிற பரலோகம் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு கொஞ்சம் யோகித்து பாருங்கள். அவ்வளவு அற்புதமான அந்த பரலோகத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய பெயர்கள் இல்லை. அது யதார்த்தம் என்றால் உன்னுடைய பெயர் பரலோகத்திற்கு போகிறவர்கள் என்பவருடைய லிஸ்ட்ல இல்லை என்பது உனக்கே நன்றாக தெரியும். ஒருவேளை இன்றே ஆண்டவர் வந்து விடுவார் என்றால், கட்டாயமாக ஆண்டவரோடே கூட நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று நம்மில் எத்தனை பேரால் தைரியமாக சொல்ல முடியும் என்பதை உங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ராத்திரியே ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்றால், கட்டாயமாக நிச்சயமாக நான் என் ஆண்டவரோடே கூட பரலோகத்திற்கு போவேன். ஏனென்றால் பரலோகத்திற்கு போகிறவர்கள் என்ற லிஸ்டிலே கட்டாயமாக என்னுடைய பெயரும் இருக்கும் என்று நம்மில் எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? நம்மில் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஒருவேளை இந்த நாளிலே அந்த நம்பிக்கை உனக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை நீ இருப்பாய் என்றால், அல்லது நான் பரலோகத்திற்கு போவேன் என்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒருவேளை நான் வாழாமல் இருக்கிறேன் என்று சொல்வாய் என்றால், உனக்காகத்தான் அவர் தாமதிக்கின்றார். அவர் வந்து விடுவார், ஆனால் நீ அவரோடு போக முடியாது. நீ அவரோடு வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். அப்ப பரலோகத்திற்கு போவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பைபிள் பிரகாரம் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12, அவர்கள் எல்லோரையுமே கூட தம்முடைய பிள்ளைகளாய் ஆகின்ற அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நீயும் நானும் பரலோகத்திலே தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். என்னோட வீட்டில் யார் இருப்பாங்க சொல்லுங்க? என்னோட பிள்ளைங்க தான் இருப்பாங்க. எதிர் வீட்டுக்கார பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, கீழ் போர்ஷன்ல இருக்கிறவங்க, மேல் போர்ஷன்ல இருக்கிறவங்க என் வீட்டில் தங்குவாங்களா? இருந்தா ஒத்துக்குவோமா? ஏதோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம பிள்ளைங்களோட விளையாண்டு போவாங்களே தவிர, இருக்கிறதெல்லாம் அனுபவிப்போம்னு சொன்னா நம்ம ஒத்துக்குமா? நாம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? சோ யார் பரலோகத்தில் இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே. இப்ப கேள்வி, தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய குமார்த்தியாய் நீ முத்தரிக்கப்பட்டிருக்கிறாயா? எப்பொழுது அப்படி ஆவாய்? கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறது. நீ சபைக்கு ஒழுங்கா வந்து போயிட்டு இருக்கலாம், தவறாம காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கலாம், இப்படி கல்வாரிஸ்வரம் மூலமா சுவிசேஷத்தை தானம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியங்களிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிரதராக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படாமல் இருக்கும் என்றால், பரலோகத்திலே நித்திய காலம் தேவனோடு இருக்கிற வாய்ப்பை இழந்து போய்விடுவாய். தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவை அங்கீகரிப்பதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பாவங்களை மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுவதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பாவத்தை விட்டு விலகுவதற்கு. அதனால்தான் தேவன் உனக்காகத்தான் பொறுமையோடு சாந்தத்தோடு உன்னுடைய மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும், தேவன் எத்தனை முறை உன்னை கண்டித்தாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், அவர் வந்து விடுவார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அவர் வரும்போது இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கும்? அதுவும் வேதத்தில் இருக்கிறது. வாசித்து விடலாம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீ கெட்டுப்போகக் கூடாது என்றுதான் தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், 6 நாட்களில் தம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்து ஓய்வெடுத்தார். 6வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார், என் பணிகளை முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது. 7வது வார்த்தை ஓய்வு. ஓய்வுக்காக என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். 6000 வருடங்கள் = 6 நாட்கள். தேவன் தாம் செய்ய நினைத்த பணிகளையும் செய்து முடித்து விட்டார்.
7வது நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்றால் தேவன் சீக்கிரத்திலே வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போகப் போகிறார். ஒருவேளை அப்படி வருவார் என்றால் இந்த பூமியின் நிலைமை என்ன? கைவிடப்படுவோரின் நிலைமைதான் என்ன? கிறிஸ்துவோடு கூட மத்திய வானத்திலே சேர முடியாதவர்களுடைய நிலைமை என்ன? தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? அதே 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவு அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வானங்கள் அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். எனவே அடுத்த வார்த்தை பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி. அது யாருக்காகங்க? பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்களுக்காக தேவன் என்ன செய்ய போகிறாராம்? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேம் பட்டணத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் தயார் செய்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறார். அப்படி அவர் வருகிற போது யாரெல்லாம் தயாராக இல்லையோ அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள், அழுகைக்கு ஆளாவார்கள், மாறில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் வாசிக்கப் போகிறேன். 7வது வசனம். இதோ இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவர் மேகங்களுடைய வருகிற போது எல்லா கண்களும் அவரை காணுமாம். கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்திய வானத்திலே இயேசுவை சந்திப்பார்களாம். கைவிடப்பட்டவர்களோ பைபிள் சொல்லுகிறது, இதோ அவர் மேகங்களுடனே வருகின்றார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அதாவது நெஞ்சில் அடித்துக் கொண்டு அவர்கள் புலம்புவார்களாம். அவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறவர்கள், அவருடைய அன்பை புறக்கணித்திருக்கிறவர்கள், அவர் அருளிச் செய்கிற நித்திய ஜீவனை அலட்சியப்படுத்துகின்றவர்கள் அழுவார்கள், அழுது புலம்புவார்களாம். அப்ப இந்த பூமி ஒளிந்து போம். வேதத்திலே வாசித்தோம், தேவன் இந்த பூமி எல்லாவற்றையும் மகா அக்கினியினாலே வெந்து அழிய பண்ணுவார், அழித்து போடுவார். கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையுமே அவர் மத்திய வானத்திலே சந்திப்பார். ஒவ்வொரு நாளுமே நான் தூங்கப் போவதற்கு முன்பு ஜெபிக்கின்றோம் அல்லவா? அப்படி ஜெபிக்கின்ற போது நாங்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, ஒருவேளை இந்த ராத்திரி நீர் மத்திய வானத்திலே வருவீர் என்றால் அப்பா எங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க ராஜா. உம்மை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக மத்திய வானத்திலே உம்மை சந்திக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபித்து விட்டுத்தான் தூங்க போவோம். ஏனென்றால் யாருக்குங்க தெரியும், நாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கிறிஸ்து வந்து விடுவாரோ என்னவோ. என்னுடைய கேள்வி, இன்று நம்மில் எத்தனை பேர் தயாராக இருக்கின்றீர்கள்? ஒருவேளை இன்று இயேசு வந்து விடுவார் என்றால் நான் கண்டிப்பா பரலோகத்திற்கு போய்விடுவேன், இயேசு வரும்போது ஸ்ட்ரைட்டா நான் பரலோகத்துக்கு போவேன் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய நடத்தை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? தேவன் வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் என்றால், நம்மில் சில பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அருளிச் செய்கிற அந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. இன்னும் பழைய பாவ வாழ்க்கையிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அட்லீஸ்ட் இந்த நாளிலாவது, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, ஆண்டவரே முதலாவது எங்களை ரட்சிங்க ஆண்டவரே, என்ன ரட்சிங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கலாமா? எல்லோரும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படும்படி ஆண்டவர் நாமத்தில் கேட்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தங்கள் கரங்களை உயர்த்தி காண்பித்திருக்கிற பிள்ளைகளின் கரங்களை பற்றிக் கொள்ளுங்கப்பா. நீர் கைவிடுவீர் என்றால் நாங்கள் பாதாளத்திலே அழிந்து போய் விடுவோமே, நரகத்திலே நாசமாக வேண்டியிருக்குமே.
எனவே எங்கள் கரங்களை பிடிங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள, உம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து சேருகிற வரைக்கும் இந்த கையை விட்டு விடாதீங்கப்பா. என் ஆசையோடே கூட தங்கள் கரங்களை உயர்த்தி காண்பித்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் நல்லவர்கள் அல்ல என்ற விஷயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். சின்னதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு தவறையும் பாவத்தையும் நீர் கவனித்து சகித்துக் கொண்டு வருகிறீர். அவைகளை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இன்று ராத்திரி நீர் வருவீர் என்றால் மத்திய வானத்திலே ஆண்டவரே உம்மை சேருகிற மகா பாக்கியத்தை, அந்த மகா கிருபையை உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.